திண்டுக்கல் அவதா செராமிக்ஸ் இந்தியாவிலேயே முதல் மிகப்பெரிய ஷோரூம் 1,00,000 சதுரடியில். நீர்வழி படுவும் நாவல் சாகித்ய அகாடமி விருதுக்கு தேர்வானது மூலம் வறுமையில் வாழ்ந்த தமக்கு அங்கீகாரம் கிடைத்திருப்பதாக எழுத்தாளர் தேவி பாரதி தெரிவித்துள்ளார். எழுத்தாளர் தேவி பாரதி நமது ஈரோடு செய்தியாளர் மணிகண்டனோடு பகிர்ந்த சில கருத்துக்களை தற்போது பார்க்கலாம். 3 ஆண்டுகளுக்கு முன்னால் எழுதின நாவல் அடிப்படையில் இது எங்கள் அம்மா எங்கள் மாமா இவங்கெல்லாம் வாழ்ந்த வாழ்க்கை, அந்த வாழ்க்கை தான் இந்த நாவலில் வந்திருக்குது. நான் இந்த நாவலை பல வருஷங்களுக்கு முன்னாலேயே மனதில் திட்டமிட்டேன். இப்போ பல வருஷம்னா மிக ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாலே திட்டமிட்டது நான் கைகொள்ளலை. அப்புறம் மறுபடியும் திட்டமிட்டேன், வேறு மாதிரி மாற்றினேன், அதுவும் கைகொள்ளலை. அப்புறம் கிட்டத்தட்ட 8 மாதங்களில் எழுதி முடித்த நாவல் தான் இது. உங்களுக்கு இந்த சாகித்ய அகாடமி விருது கிடைச்சிருக்கு, அது எப்படி பார்க்குறீங்க? எந்த அளவுக்கு மகிழ்ச்சியாக இருக்குது? மகிழ்ச்சி தான். எப்படி மகிழ்ச்சி இல்லாமல் இருக்க முடியும்? மகிழ்ச்சியான விஷயந்தான். சாகித்ய அகாடமி கிடைச்சிது அப்படிங்கிறது எனக்கு பெருமிதம் தரக்கூடிய விஷயம். ஏன்னா நான் வாழ்ந்த வாழ்க்கை, நான் வந்து மிகச்சிறு வயதிலிருந்தே வறுமையில் தத்தளித்தவன். காலம்பூரா வறுமை, அந்த வறுமையில் வாழ்ந்தேன். அதிலிருந்து எனக்கு இந்த சாகித்ய அகாடமி மூலமாக அங்கீகாரம் கிடைச்சிருக்கு. ஒரு எழுத்தாளருக்கு மட்டும் இல்லை, அவன் சார்ந்த உலகம் இருக்கு இல்லையா, அவன் சார்ந்த மனிதர்கள், இவனுக்கு ஊக்கமளித்தா போதும். இவங்களுக்கு ஊக்கமளிப்பும் மூலமாக தான் விருதுகள் ஊக்கம் பெறும். இப்போ இன்னொரு நாவல் ஒர்க் பண்ணியிருக்கேன், ஆதியம் அப்படிங்கிற நாவல். அது 800 பக்கம் வரக்கூடிய நாவல். இந்த நாவல் தான் இப்போ ஒர்க் பண்ண, இது என்னுடைய லட்சிய நாவலாக கூட இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு நாவல் பற்றியும் சொல்லலாம் ஒரு ரைட்டர். இப்போது சொல்ல லட்சிய நாவல்னால் இதுதான், ஆதியம் தான். நீங்கள் எழுதுறதுக்கு முழு காரணமாக இருந்தது யார்? அப்பா தான். அப்பா தினசரி நூலகத்துக்கு அழைச்சி செல்வார். எங்கள் அப்பா வந்து நூலகத்தில், எங்கள் அப்பா வந்து ஆசிரியர், பள்ளி ஆசிரியர் இருந்தபோதே அப்பா வந்து நூலகத்துக்கு அழைச்சி செல்வார். அதன் மூலமாக எழுத்து அப்படிங்கிறது அதன் மூலமாக உருவான விஷயந்தான். அப்பா இருந்த காலத்திலேயே நான் வந்து மகாபாரதமெல்லாம் படிச்சிருக்கேன். டிஜிட்டல் மூலமாக எழுதுறது வந்துருச்சு, ஆனால் எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. நான் வந்து கையில் எழுதுறேன் அல்லது சிஸ்டத்தில் ஒர்க் பண்ணேன். திரும்ப எழுதுறது அப்படிங்கிறது ரைட்டருக்கு தேவையான அவசியமான விஷயம். இது இப்போது வந்திருக்க தலைமுறை டிஜிட்டலுக்கு மாறி இருக்கு. டிஜிட்டல் வந்து எழுத்துக்கு எந்த அளவுக்கு பயன்படணும்னு எனக்கு தெரியல, உண்மையாக தெரியல. ஒருத்தர் எழுத்தை கற்றுக்கொள்வதுதான் இது. இப்போது இளம் தலைமுறை எழுத்தாளர்களை பற்றி நிறைய பேர் நல்லா எழுதுகிறாங்க. சில எழுத்தாளர்கள் அல்லது பல எழுத்தாளர்கள் அவங்களுடைய எழுத்து வந்து போதிய அளவுக்கு தீர்க்கமாக வரலன்னு சொல்லலாம். ஆனால் பல எழுத்தாளர்கள் திட்டமிட்டு ஒர்க் பண்ணி எழுதுறாங்க. திண்டுக்கல் அவதா செராமிக்ஸ் இந்தியாவிலேயே முதல் மிகப்பெரிய ஷோரூம் 1,00,000 சதுரடியில்.